வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு தகவல் 360 சார்பாக நாம் தரக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் உள்ள இந்த போகிபீல் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜில் என்ன விசேஷம்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நீளத்துக்கு உள்ள ஒரு பாலம் பிரம்மபுத்திரா நதி மீது கட்டப்பட்டுள்ளது. இது வடக்கு பக்கம் இந்த திமாஜி டிஸ்ட்ரிக்டையும் தெற்கு பக்கத்தில் திப்ருகர் டிஸ்ட்ரிக்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த பாலத்துடைய கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா பிராட்கேஜ் இருவழி பாதை கீழ்ப்பக்கத்தில் போகுது. மேலே பார்த்தீங்கன்னாக்கா 3 வழி பாதையாக கார்களும் பஸ்ஸுகளும் போகிறதுக்கான அந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை 2018 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ஆசியாவிலேயே மிக நீண்ட ரயில் கம் ரோடு பிரிட்ஜ், அதே போல் இந்தியாவிலேயே மிக நீளமான இந்த ரோடு கம் ரயில் பிரிட்ஜு இதுதான். ஏன்னா ஆந்திர பிரதேசத்தில் பல இடங்களில் இதே மாதிரி அந்த ரோடு கம் ரயில் பிரிட்ஜ் இருக்குது, ஆனால் அது இவ்வளவு நீளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெருமையுடைய இந்த பாலத்தை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த காரணத்தை முன்னிட்டு தான் நான் திப்ருகர் போனேன். இந்த பாலமானது வடகிழக்கு மாநிலமாகிய அஸ்ஸாம், அதனுடைய கடைசி, அதாவது கிழக்கு கடைசி பகுதியில் கூட வரக்கூடிய அந்த மேல் வடக்கு புறத்தில் இருக்கக்கூடிய திமாஜி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற அந்த ஊரையும் அந்த மாவட்டத்தையும், அந்த பிரம்மபுத்திரா நதிக்கு கீழே தென்புறத்தில் இருக்கக்கூடிய திப்ருகர் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய வகையில் இந்த பாலம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பாலம் கட்டுவதற்கு முன்பு மக்கள் பல சிரமப்பட்டு அந்த போட்டில், ஏன்னா பிரம்மபுத்திரா நதிங்கிறது இந்தியாவுடைய பிரம்மாண்டமான நதிகளில் ஒன்று. அதில் வெள்ளம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு பய உணர்ச்சி தான் ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நதி அது. இந்திய நதிகளிலேயே ஆண் பெயரை உடைய பிரம்மபுத்திரன், அதுதான் பிரம்மபுத்திரா. ஸோ ஆண் பெயரை உடைய நதி, மற்ற நதிகள்லாம் பெண் பெயர் தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நதி. மழை காலங்களில் வெள்ளம் அப்படி கரபுரண்டு வரும். இங்கேருந்து பார்க்கும்போது அக்கறையே தெரியாது. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட அந்த நதியுடைய அகலமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த 2002 இந்த பாலத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் உள்ள ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி HCC அப்படிங்கிற கம்பெனியும், அப்புறம் கமன் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியும் சேர்ந்து தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாலம் கட்டுவதற்கு முன்பு மக்கள் எல்லாம் படகுல தான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லை, மழை காலத்தில் படகு கரையுடைய எட்ஜ் வரைக்கும் வரும். பட் கொஞ்சம் தண்ணி குறைஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றுக்குள்ளேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் லக்கேஜோட, அவ்வளோ கையில் லக்கேஜில் அது நடந்து போய் தான் அந்த படகுல ஏறி அங்கே கறந்து போகணும் அந்த பக்கம். அது மட்டும் இல்லை, நம்முடைய வடகிழக்கு மாநிலங்களுடைய அருணாச்சல பிரதேசில் நம்ம சைனா பார்டரில் நம்மளுடைய மிலிட்ரி ட்ரூப்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது பெரிய கஷ்டம். இன்னும் எத்தனை பேரை போட்டில் கொண்டு சேர்க்கறது? அது மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான அத்தனை அந்த எக்யூப்மெண்ட்ஸு, உணவு வகைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி மிலிட்ரிக்கு தேவையான அத்தனை ட்ரூப்ஸ் பட்டாலியன்களையும் அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் கொண்டு சேர்க்கறதுக்கு கூட முக்கியமான காரணத்துக்காக தான் அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு இந்த போக்குவரத்தானது மிக மிக எளிமையாகிவிட்டது அவர்களை பொறுத்தவரை. அப்பர் அசாம், அதாவது இந்த வடக்கு பகுதியில் வரக்கூடிய அசாம் மக்களுக்கும் சரி, இந்த அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கும் சரி, தெற்க வர்றதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்னா இந்த பாலம் தான். ஸோ இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மக்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ அவர்கள்லாம் இங்கே தெற்கு பக்கம் வரணும்னா, இந்தியாவுக்குள்ளே இணையணும்னா இந்த பாலமானது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துவிட்டது. இந்த பாலமானது 2 அடுக்குகளாக இருக்கிறது. கீழ்ப்பகுதி அடுக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பிராட்கேஜ் லைன், டபுள் லைன் போகுது. அதுவும் ஃபுல்லி எலக்ட்ரிஃபை பண்ணிட்டாங்க. அது வருங்காலத்தில் இணைக்கும் போது ஈஸியாக இணைச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த பாலமானது கிட்டத்தட்ட ஒரு 7 அளவுக்கு அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இதை கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாலத்தை எனக்கு பார்க்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஒரு ஆசை உண்டு. ஸோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம திப்ருகர் பயணம் மேற்கொண்டதே தான். இப்போ இந்த பாலத்தின் மீது நம்ம ட்ரெயினில் போகலாமன்னா, தென்னிந்தியாவிலேருந்து போகக்கூடிய எல்லா ட்ரெயின்களும் அந்த பாலத்தில் போகாது. ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் போகும். அதுவும் தாம்பரம் டு நியூ டின்சுகியா அப்படின்னு போகக்கூடிய அந்த ட்ரெயின் வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும் தாம்பரத்துலேருந்து புறப்படும். வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 15929 தாம்பரம் நியூ டின்சுகியா வீக்லி எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியானது வியாழக்கிழமை தோறும் சாயங்காலம் ஒரு 6 மணி அளவில் தாம்பரத்துக்கு புறப்பட்டு அதிலிருந்து ஒரு 4வது நாள் அதிகாலை ஒரு 5 மணி அளவில் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணுது. ஆனால் பெரும்பாலும் இந்த அஸ்ஸாம் போகிற வண்டிகள்லாம் பெரும்பாலும் ரொம்ப லேட்டாக தான் போகும். மட்டும் இல்லை, அஸ்ஸாம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காலை 5 மணிக்கே விடிஞ்சிரும். ஏன்னா அந்த பக்கம் கிழக்க தள்ளி இருக்கு இல்லையா. இந்த ட்ரெயின் மட்டும்தான் அந்த திமாஜி டிஸ்ட்ரிக்ட் வழியாக சுற்றி திப்ருகர் நியூ டின்சுகியா போகும். ஆனால் நம்ம விவேக் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு ரூட்டு. அந்த திமாஜி டிஸ்ட்ரிக்ட்லாம் போகாது. அது மெயின் ரூட்லேயே போய் முதல்ல நியூ டின்சுகியா போயிட்டு அப்புறமா திப்ருகர் வரும். ஆனால் நான் சொன்ன தாம்பரம் நியூ டின்சுகியா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னாக்கா
முதல்ல வந்து திப்ருகர் வரும், அப்புறம் தான் நியூ டின்சுக்கியா வரும். ஸோ அந்த ரூட்டோட அமைப்பு அப்படி நீங்கள் மேப்பை பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அனுபவத்தை பெறுவதற்காக இந்த பாலத்தின் மீது பயணம் செய்யக்கூடிய அந்த தாம்பரம் நியூ டின்சுக்கியா அந்த ட்ரெயினில் நான் திப்ருகர் வரைக்கும் பயணம் பண்ணேன். அந்த பயணம் பண்ணும்போதே அந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். இந்த பாலம் அந்த திப்ருகர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால அங்கே போய் ஒரு ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சி அந்த பாலத்தின் மீதும் பயணம் செய்யணும்னு ஒரு ஆசை. ஸோ அந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்கிட்டேன். பாருங்கள், இந்தியாவிலேயே மிக நீண்ட ரோடு கம் ரயில் பிரிட்ஜ், அதை நீங்களும் கண்டுகளியுங்கள். ஸோ நாம் பயணம் பண்ணக்கூடிய இந்த தாம்பரம் டின்சுக்கியா எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் லேட்டாக போச்சு. 9 மணி ஆகிட்டு. ஸோ அந்த திப்ருகர் அந்த பாலத்தை நெருங்கிக்கிட்டு இருக்குது. அருமையான இயற்கை காட்சி அஸ்ஸாம் மாநிலத்தில் பாருங்கள். கீழே வந்து ஒரு ரோடு சாலை இந்த கார்கள்லாம் போகிறதுக்காக போயிட்டுருக்கு. இப்போ ரயில் வந்து நம்ம தண்டவாளத்தை போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரத்துலேயே இந்த சாலையும் அது நம்ம ரயில் பாதையும் ஒன்றா சந்தித்து ரயில் பாதையானது கீழே போகும், சாலை பாதையானது மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பாலத்தில் போக ஆரம்பிச்சிட்டு மழை, சரியான மழை, பிரம்மபுத்திரா நதி போடு கிராஸ் ஆகுது. மழைனா மழை, சாதாரண மழை இல்லை, நல்ல சரியாக மழை கொட்டுது. மார்ச் மாதம் இப்படி ஒரு மழை நான் கேள்விப்படலை. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாலம், போய்கிட்டே இருக்குது. போதும், இதுக்கு மேலே பாலம் காட்டினா போர் அடிச்சிடும். நம்ம திப்ருகரில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி வந்துட்டோம். எதுக்காகனா இந்த பாலத்து மேலே போய் சாலை வழியாக மேலே வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பாலத்துக்கு கீழே போய் பார்க்கணும். இதுதான் அந்த ஆட்டோ டிரைவர், இதுதான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஆட்டோ. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த திப்ருகரில் உள்ள அந்த போல்பி பிரிட்ஜுடைய சாலை பாலம், கீழே ட்ரெயின் மேலே சாலை. ஸோ அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம அந்த அஸ்ஸாம் உள்ள திப்ருகர் அப்படிங்கிற இடத்துல உள்ள இந்த போகிபீல் பிரிட்ஜ், இந்த போகிபீல் பிரிட்ஜ் மேலே இப்போ காரு பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு. கீழே ரயில்வே ட்ராக் இப்படி போகிறது இல்லையா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ரயில்வே ட்ராக் ஆனது அப்படியே அங்கே குத்தூரத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த பாலத்துக்கு கீழே போய் பிரம்மபுத்திரா நதியை கடக்கிற வரைக்கும் கீழே ரயில்வே பிரிட்ஜு, மேலே வந்து பஸ் போகிற பாலம். இப்போது இந்த பாலத்துடைய கம்பீரத்தையும் அழகையும் ரசிக்கிறதுக்கு பாலத்துக்கு கீழ்ப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இந்த ஆட்டோ டிரைவர். ரொம்ப நல்ல மனிதர். பொதுவாகவே அஸ்ஸாமில் உள்ள மக்கள்லாம் நான் பார்த்துட்டேன், ரொம்ப அன்பாக பிரியமாக இருக்கிறாங்க. இதோ அந்த பாலத்துக்கு கீழே கொண்டு விட்டுட்டாரு. பாருங்கள், கீழே இருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு பிரமிப்பு நமக்கு. கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் அந்த பாலத்துடைய அந்த முடிவே தெரியலை. இந்த பாலத்துக்கு கீழே உள்ள ஒவ்வொரு அந்த பில்லரும் பார்த்திங்கன்னாக்கா ஒரு 10 அடி 15 அடிக்கு அகலத்துக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பெரிய அந்த பில்லர்கள். மழை அப்பப்போ பெஞ்சு விட்டுட்டே இருக்குது. பரவாயில்ல, நம்ம பார்க்குற நேரத்தில் பெரிய மழை பெய்யலை, அதனால் நிம்மதியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாலத்துடைய கீழ்ப்பகுதி வந்து பார்க்குறதுக்கு நல்ல சாலை வசதியெல்லாம் இருக்குது, காரில் கூட வரலாம். இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் போட் சர்வீஸ் இருக்குது. அதாவது மழை தண்ணி நிறைய போகும்போது இந்த போட்டில் ஏறி ஆற்றுக்குள்ளே இருந்து பிரம்மபுத்திரா நதியில் இருந்துக்கிட்டு இந்த பாலத்தை பார்க்கலாம். ஆனால் இப்போ தண்ணி குறைவாக ஓடுறதுனால, இப்போவே தண்ணி குறையாக இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்துக்கிடுங்க. ஸோ நம்ம போட் சர்வீஸ் இல்லைன்ட்டாங்க. ஸோ அந்த வாய்ப்பு இல்லைன்னாலும் தூரத்துலேருந்து பார்த்தோம். மீண்டும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களையும்
இந்த பாலத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.